ஹாய் சில்ட்ரன், வெல்கம்ஸ் டு வின்ஸ் ஃப்ளைம். இதுக்கு முன்னாடி கிளாஸில் வந்து நம்ம இன்டீஜர்ஸோட அடிஷன் சப்ராக்ஷன் பார்த்தோம். இப்போ மல்டிப்ளிகேஷன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுக்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா சைன். ஸோ மல்டிப்ளிகேஷன் ஆஃப் சைன் வந்து ஃபஸ்ட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இன்டீஜர்ஸை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா நம்பர்ஸை பண்ண முடியும். ஸோ செகண்ட் ஒன் மல்டிப்ளையிங் நம்பர். ஸோ இந்த ஃபஸ்ட்டு மல்டிப்ளை சைன், அடுத்தது மல்டிப்ளை நம்பர். ஸோ இந்த ரெண்டு ரூல் மாதிரி இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக இன்டீஜர்ஸை மல்டிப்ளை பண்ண முடியும். இந்த பிக்சரை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதை நீங்கள் மெமரைஸ் பண்ணிங்க அப்படின்னாலே இன்டீஜர்ஸில் இந்த ப்ளஸ்ஸு மைனஸோட கன்ஃபியூஷன்ஸ் வராது. வாங்க எக்ஸாம்பிள் போகலாம். ஸோ -5 × 3 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ 3க்கு முன்னாடி ப்ளஸ் இருக்கிறதா மீனிங். ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிள் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். ஸோ நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான். 5 3s என்னம்மா 15. ஸோ அதை மட்டும் போட்டாலே போதும். ஸோ அப்போ 15. நெக்ஸ்ட் ஒன் வந்து உங்களோட எக்ஸசைஸ் 1.3லேருந்து இந்த சம் நான் எடுத்திருக்கேன். ஸோ இங்கே பாரு. ஸோ இங்கே 22 முன்னாடி ப்ளஸ் இருக்கிறதா தான் மீனிங். ஸோ அப்போது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் தான் நம்ம போட்டாச்சு. இப்போ நார்மல் மல்டிப்ளிகேஷன் நம்ம எப்படி போடுவோம்? 35 × 22. ஸோ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஆன்சர் பார்த்தோன்னா 770 வருது. ஓகேவா? ஸோ இது நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான். ஜஸ்ட்டு வந்து சைனை மட்டும்தான் நீங்கள் முன்னாடி மல்டிப்ளை பண்ணணும் இந்த இன்டீஜர்ஸ் பொறுத்தவரை. ஸோ இப்போ செகண்ட் சம் பார்க்கலாம் பாருங்கள். -10 × +12 × -9. ஓகேவா? மேலே பார்த்தது வந்து 2 நம்பர் பண்ணோம். இங்கே வந்து இப்போ 3 நம்பர் பண்ண போகிறோம். எத்தனை நம்பர் பண்ணாலும் சேம் அதே ரூல் தான். ஃபஸ்ட்டு வந்து சைன் பார்க்கலாம். சைன் பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு இன்ட்டு மைனஸ். ஓகேவா? ஸோ அப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன வரும்? மைனஸ். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஈக்குவல் டு ப்ளஸ். ஓகேவா? ஸோ சைனை நம்ம மல்டிப்ளை பண்ணியாச்சு. அடுத்து நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். 2 நம்பர் பார்த்தோன்னா 10 × 12. ஸோ 120 அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ இப்போ அடுத்தது 9ஓட மல்டிப்ளை நம்ம நார்மல் மல்டிப்ளையில் பண்ணலாம். ஸோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1080 ஆன்சர் கிடைக்குது. ஸோ நம்மளோட ஃபைனல் ஆன்சர் பார்த்தோன்னா +1080. ஸோ இந்த மாதிரி 3 இல்லாமல் எத்தனை நம்பர் கொடுத்தாலும் இதே ரூல் யூஸ் பண்ணி நம்மளால் போட முடியும். ஓகேவா? அடுத்ததாக எப்படி நம்ம அடிஷனுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோமோ அதே மாதிரி மல்டிப்ளிகேஷனுக்கும் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோன்னா அதே 5 ப்ராப்பர்ட்டிஸ் தான். ஆனால் அது வந்து அடிஷனுக்கு பார்த்தோம். இப்போ வந்து நம்ம மல்டிப்ளிகேஷனுக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி, கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி அண்ட் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். இதுவே அடிஷனில் பார்க்கும்போது வந்து அடிட்டிவ் ஐடென்டிட்டி அண்ட் அடிட்டிவ் இன்வர்ஸ் பார்த்தோம். ஸோ மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிறதுனால மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி அண்ட் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் அஞ்சு ப்ராப்பர்ட்டி. ஸோ அங்கே எப்படி போட்டிங்களோ அதே மாதிரி தான் இப்போவும் போட போகிறோம். வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தேன் அப்படின்னா க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. ஸோ க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடிஷனில் என்ன பார்த்தோம்? ஸோ ஏ ஒரு இன்டீஜர், பி ஒரு இன்டீஜர். ஸோ a + b இட்ஸ் ஆல்சோ அன் இன்டீஜர். அதுதான் பார்த்தோம் இல்லையா? இங்கேயும் அதே தான். a அண்ட் b வந்து ஒரு இன்டீஜர் அப்படியா இருந்ததுன்னா a மல்டிப்ளைட் b ஒரு இன்டீஜராக தான் இருக்கும். அதாவது ஏங்கிறது ஒரு இன்டீஜராகவும் பிங்கிறது ஒரு இன்டீஜர். ஸோ 2 இன்டீஜரை நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு அகைன் இன்டீஜர் தான் கிடைக்கும். ஸோ இதை நம்பரில் பார்க்கலாம். a = 1, b = -2ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ 1 × -2 = -2. சரியா? ஸோ இப்போ இதை சைனோட பண்ணனா நமக்கு -2 கிடைக்கும். -2ங்கிறதும் ஒரு இன்டீஜர். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தா அப்படின்னா கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டினாலே ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டில் வர வேண்டியது ரைட் லெஃப்ட் தான். இதே மாதிரி தான் நம்ம அடிஷன்லேயும் பார்த்தோம். இங்கேயும் அதே மாதிரி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? a அண்ட் b ஒரு இன்டீஜராக எடுத்தோம் அப்படின்னா நமக்கு a × b = b × a. அதாவது ரைட் லெஃப்ட் மாறினா கூட நமக்கு வேல்யூஸ் வந்து ஒரே மாதிரி தான் வரும். ஓகேவா? ஸோ அப்போ ஏவை 1 எடுத்துக்கலாம். அகெயின் பியை -2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ 1 × -2 = -2 × 1. சரியா? ஸோ இப்போ சைன் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 × 2 2. அதே மாதிரி இங்கேயும் பண்ணிங்க அப்படின்னா மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 2 × 1 2. ஓகேவா? ஸோ அப்போ 2 ஆன்சரும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்குது. ஸோ LHS = RHS. ஸோ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி மல்டிப்ளிகேஷனில் சாட்டிஸ்ஃபை ஆகுது. பார்த்தீங்க அப்படின்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ்னாலே 3 டேர்ம்ஸ் இருக்கும். ஸோ a, b, c இது மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்டீஜர். ஸோ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிலையும் ரைட் லெஃப்ட் தான். ஆனால் மாற போகிறது வந்து ப்ராக்கெட். எதுக்காக இந்த ப்ராக்கெட் எடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் 6th படிச்சிருப்பீங்க.
பிட்மாஸ் ரூல் படிச்சிருக்கீங்க இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு எந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷனோ ஒரு ஈக்குவேஷனோ வாட் எவர் மேபி இருந்தாலுமே நம்மளை ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை தான் வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ அதனால தான் இங்கே ப்ராக்கெட் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க பாரு. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துருக்கிறேன். ஸோ A = 1, B = -2, C = 2ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இது அப்படியே அந்த ஈக்குவேஷனில் நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ 1 × -2 × 2. ஸோ இங்கே வந்து 2க்கு வந்து ப்ராக்கெட் இந்த சைட் வருது. ஸோ அதுவே பார்த்தோன்னா ரைட் சைடில் ப்ராக்கெட் மாறி வருது. இப்போது 1 அப்படியே இருக்கும். ப்ராக்கெட் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணலாம். மல்டிப்ளிகேஷன் அப்படின்னாலே அந்த 2 ரூல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 1 × மைனஸ், இங்கே ப்ளஸ் இருக்கிறதா மீனிங். ஸோ அப்போ மைனஸ் × ப்ளஸ் என்ன வரும்னா மைனஸ் தான். ஸோ 2 2s are 4. ஓகேவா? ஸோ இதே வந்து ரைட் சைடில் பாருங்கள், இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் × மைனஸ் மைனஸ் 1 2s are 2 × 2, அந்த 2 அப்படியே எழுதிக்க வேண்டியதான். இப்போ இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் × மைனஸ் -4. அதே மாதிரி இங்கே ஒரு ப்ளஸ் மைனஸ் இருக்கிறதுனால -4. ஸோ அப்போ LHS = RHS நமக்கு வந்துருச்சு. ஸோ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி மல்டிப்ளிகேஷனில் சாட்டிஸ்ஃபை ஆகும். நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு கேட்டிங்கன்னா மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி அப்படிங்கிறது எந்த இன்டீஜர் எடுத்தாலும் அதே இன்டீஜர் நமக்கு கிடைக்கணும். அதாவது அந்த இன்டீஜரோட நமக்கு எதை மல்டிப்ளை பண்ணால் அந்த இன்டீஜர் கிடைக்கும். ஸோ இப்போ A ஒரு இன்டீஜர்னா ஏவோட எதை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு A கிடைக்கும் அப்படின்னா 1. ஓகேவா? ஸோ அப்போ A × 1 = A. இது எந்த இன்டீஜராக வேணால் இருக்கலாம். ஸோ அப்போ -2 × 1 அப்படின்னு நான் எடுத்தேன்னா எனக்கு -2 தான் ஆன்சராக கிடைக்கும். ஸோ அப்போ 1 அப்படிங்கிறது தான் வந்து மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. சரியா? ஸோ இப்போ அடிட்டிவ் ஐடென்டிட்டியும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரெண்டும் வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. 0 தான் வந்து அடிட்டிவ் ஐடென்டிட்டி, 1 வந்து மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. ஸோ இது ரெண்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய ஃபில்லப்ஸ்லாம் வரும். ஸோ போட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். ஸோ ஏவோட இன்வர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 1/A. ஸோ ஏவோட எதை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 0 கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா மல்டிப்ளிகேஷனோட இன்வர்ஸ் வந்து டிவிஷன். ஸோ இப்போ A = 1/A அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி 2 டைப்பாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் இன்வர்ஸில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டிங்கிறது ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி மாதிரி. ஸோ இது வந்து மல்டிப்ளிகேஷனில் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த மல்டிப்ளிகேஷன்லையும் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியே ஓவர் அடிஷன் அண்ட் ஓவர் சப்ராக்ஷன் சொல்லிட்டு 2 டைப்பில் இருக்குது. ஸோ இன்றைக்கி நான் வந்து அடிஷன் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ A × B + C = A × B A × C அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதுவே வந்து சப்ராக்ஷனா இந்த B + C வந்து B - C இருக்கும். அவ்வளோதான் வந்து வேரியேஷன். ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம எக்ஸாம்பிள்ஸ் அப்ளை பண்ணலாம். இது வந்து உங்கள் புக்கில் கேட்டிருக்கிற சம் தான். ஸோ A = 3, B = -4 and C = -10. ஸோ இப்போ இதெல்லாம் அப்படியே அப்ளை பண்ணுறேன். 3 × -4 + -10. சரியா? ஸோ அதே மாதிரி ரைட்லையும் அப்ளை பண்ணிக்கலாம். 3 × -4 + 3 × -10. இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் தான் சால்வ் பண்ணோம். ஸோ 3 அப்படியே இருக்கும் உங்களுக்கு. இந்த -4 2 சிம்பிள் பக்கத்தில் இருந்தாலும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ -10 = 3 × 4 வந்து 12. ஸோ சைனில் பார்த்தோன்னா மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் போட்டிருக்கேன். அதே மாதிரி 3 10s are 30. இங்கேயும் ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் இருக்கிறதுனால நமக்கு -30 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இப்போ அடுத்தது பார்க்கலாம். 3 இப்போ ஃபுல்லாக இந்த ப்ராக்கெட் சால்வ் பண்ணால் தான் அடுத்தது போகணும். ஸோ அப்போ 3 × மைனஸ் இருந்தால் ஆட் பண்ணி 14 எழுதியிருக்கேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா -12 இருக்குது. இங்கே 2 சிம்பிள் பக்கத்தில் இருக்கிறதுனால அதை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் கிடச்சிருக்கு எனக்கு. ஸோ இப்போ 3 14s are பார்த்தீங்கன்னா -42. அதே மாதிரி இங்கேயும் மைனஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு -42 கிடைக்கு. ஸோ இப்போ LHS = RHS. ஸோ இதுக்கு அடுத்ததாக வந்து டிவிஷன் ஆஃப் இன்டீஜர்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.